பி பாடல் சர்ச்சை தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் சிம்புவை கைது செய்ய எந்த தடையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பி பாடல் சர்ச்சை காரணமாக இதுவரை சிம்பு மற்றும் அனிருத்திற்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவை காவல்துறையினர் சார்பில் சிம்பு மற்றும் அனிருத் ஆகிய இருவரும் டிசம்பர் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியது. ஆனால் இருவரும் ஆஜராகவில்லை. இதனால் அவர்கள் இருவரும் 2016 ஜனவரி 2ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அடுத்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதுக்கு பயந்த நடிகர் சிம்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவின் மீதான வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆனால் சிம்புவிற்கு முன் ஜாமீன் தரக்கூடாது என்று தமிழக அரசு சார்பிலும் மகளிர் அமைப்புகளின் சார்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்கள் கடுமையாக வாதிட்டனர். அதன் பின் பேசிய நீதிபதி ராஜேந்திரன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினர். அந்த வழக்கை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக கூறிய அவர் சிம்பு விசாரணைக்கு போலீஸ் குறிப்பிட்டிருந்த தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டிக்கலாம் என கூறினர். அதே நேரம் அதுவரை சிம்புவை கைது செய்ய எந்த தடையும் இல்லை என்றும் தேவைப்பட்டால் எந்த நேரமும் காவல்துறையினர் கைது செய்யலாம் என உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி. அனிருத் இதுவரையும் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை. எனவே அனிருத்தையும் கைது செய்ய எந்த தடையும் இல்லை என தெரிகிறது.